இன்னைக்கு திமுகவுக்கும் திமுக கூட்டணி கையில இருக்கிற ஒரே சரக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா பாஜக எதிர்ப்பு தான். இந்த பாஜக எதிர்ப்புல நாங்க மட்டும்தான் மோனோபோலி என்று அவர்கள் நினைக்கிறார். அப்படி இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் அதிமுக பாஜகவோடு போய்விட்டால் எல்லாருடைய உரிமையும் இல்லாமல் ஆக்கிடலாம். யாருக்கும் சீட்டு கொடுக்க தேவையில்லை. மொத்தத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம்னு திமுக இன்னைக்கு நினைக்குது. எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த அச்சம் இருக்கிறது. எனவேதான் பாஜக எதிர்ப்புன்னு யாரு பேசினாலும், பாஜக எதிர்ப்புன்னா திமுக மட்டும் தான் பேசணுமா? ஏன் விஜய் பேசக்கூடாதா? வரக்கூடிய வேற யாரும் பேசக்கூடாதா? அதிமுக தலைவர் இல்ல அதுக்குள்ள கள்ள கூட்டணி இருக்கு. அதுக்குள்ள கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி பாக்குறதுக்கு ஒரு பெரிய கம்பெனியே திமுக தான் வச்சிருக்கு, வேற யாரும் வைக்கல. பாஜக எதிர்ப்புல நான் சொல்றேன், உண்மையிலேயே திமுக கூட்டணி பாஜக எதிர்ப்புல ஆரோக்கியமா இருக்குன்னா வரக்கூடிய பாஜக எதிர்ப்பு பேசுறது எல்லாத்தையும் வரவேற்கணுங்க. அதை விட்டுட்டு எல்லாருக்கும் அவங்க என்ன மனசுல நினைக்கிறான்னு சொல்லி போய் எல்லாருடைய உள்ளத்தையும் கிழிச்சு பாக்குற கம்பெனி வச்சுக்கிற மாதிரி பண்ணுவது சரியல்ல. பாஜக அதிமுக கூட்டணி என்பது இல்லை என்பது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதை இல்லாத கதையை திரிக்கிற நடவடிக்கை தான். அதெல்லாம் இது திமுக எதிரிங்கிறதுல மாற்றுக்கத்தே இல்லைங்க. அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, எல்லா இதுலயும் சொல்லிட்டாரு. இது நான் எடுத்த முடியல, என் கட்சி எடுத்த முடியும். நீங்க அதை பத்தி திரும்ப திரும்ப கேட்காதீங்க. பாஜகவோட கூட்டணிங்கிறது முடிஞ்சு போன டாபிக் என்று முடித்தாச்சு. அதை விட்டுட்டு என்ன தமிழ்நாட்டுக்கு நம்ம பேசலாம்? திமுக தமிழ்நாட்டுக்கு செய்கிற அநீதிகளை நாங்க பட்டபத்திரமா நாங்க சொல்ல போறோம் சொல்றாங்க. இது என்ன தவறு இருக்கு? ஆளுகிற ஆட்சி செய்கிற தவறுகளை ஒரு எதிர்கட்சி சுட்டி காட்டும். அதையெல்லாம் போய் திமுக ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிட்டாங்க. யாரு பிஜேபி எதிர்ப்புன்னு பேசினாலும் இல்ல அதுல ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லணும், நாங்க மட்டும்தான் ஒரிஜினல்னு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பது சொல்வது போல எதை பார்த்தாலும் பாஜக ஆகா நம்மளுடைய இதை பிடிக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற கவலை அவங்களுக்கு வர தொடங்கியிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல. பாஜக தமிழ்நாட்டுல டசன் மேட்டர். அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது, ஒரு இடத்துலயும் ஜெயிக்க முடியாது. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரவிருக்கிற 2026ல பாஜக தமிழ்நாட்டுல ஒரு இடத்துலயும் ஜெயிக்க போறதில்லை. அதிமுக பாஜக கூட்டணி நடைபெற போறதில்லை. இவங்க நினைக்கிற எதுவுமே நடக்க போறதில்லை. நல்ல மாற்றம் தமிழ்நாட்டுல வரத்தான் போகுது. மக்களுக்காக பேசப்படக்கூடிய வரத்தான் நிச்சயமாக ஏற்படும். அப்படி ஒரு தேவை தமிழ்நாட்டுல இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி ஒரு அவசியம் இருக்கிறது. அந்த நிலையில அதற்கான ஒரு அவசியம் தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால இது நல்லவே, நான் உங்களையும் சேர்த்து நல்லவே நடக்கும் நம்ம எல்லாரும் நினைப்போம். ஒன்னும் பிரச்சனை. நோம்பு மாசம் நல்லவே நடக்கட்டும் துவா செய்வோம். நல்லவே நடக்கும், எந்த கவலையும் இல்ல. பாஜக ஒரு பெரிய சீன் எல்லா இடத்துலயும் போடலாம், தமிழ்நாட்டுல ஒன்னும் போட முடியாது. ஒன்னும் இல்ல. அவங்க இப்படியே காலத்துக்கும் பேசி அண்ணாமலை அற்புதமா கட்சி வளர்த்துட்டு இருக்காரு. அவர் வளர்க்கறத பத்தி எல்லாருக்குமே தெரியுது. போற இடத்துல பூரா நடக்கிற கதைகள்லாம் தெரியும். நான் அவரை பத்தி சொல்லி அவர் ஒரு பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு நான் விரும்பல. அவரால் தமிழ்நாட்டிற்கு செய்ய வேண்டிய காரியம் என்பது ஒன்றும் இல்லை. அப்படி செய்யறதா இருந்தா தயவுசெய்து தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிட்டோம். அதை தவிர வரணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.